தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தையை கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திமுக தொடங்கியது. இதில் கூட்டணி கட்சிகள் தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் விவரங்களை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் வழங்கின. தொடர்ந்து கடந்த மாதம் நடைபெற்ற அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் IUML, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் 2ஆம் கட்டமாக நாளை பேச்சுவார்த்தை நடத்த திமுக அழைப்பு விடுத்துள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 2 தனி தொகுதிகளுடன் ஒரு பொது தொகுதி வழங்க வேண்டும் என கோரப்பட்டதாக விசிக தரப்பில் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் நாளைய தினம் நடைபெறும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் விசிகவுடனான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட வாய்ப்புள்ளதாக திமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு.